நபி அவர்கள் இறுதி நேரத்தில் கடுமையான வலியால் தங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருந்த வேளையில் அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிப்பானாக, ஏனென்றால் அவர்கள் நபிமார்கள் அடக்கம் செய்த கபர்களை மஸ்ஜிதாக எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறினார்கள். நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடமாக மாற்றினார்களே, அது போன்று என்னுடைய சமூகம் என்னுடைய கபரை நான் இறந்ததற்கு பிறகு வணங்கக்கூடிய இடமாக மாற்றிவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக கூறினார்கள். ஆனால் இன்று அது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. எத்தனை தர்காக்கு போகக்கூடிய முஸ்லிம் மக்கள் பல பேர் இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் என்று தொழுகையில் அல்லாஹ்வுக்கு உறுதியை கொடுத்துவிட்டு கப்ருக்கு சென்று சுஜூது செய்கிறார்கள். தர்காவுக்கு சென்றால் தன்னுடைய நோய் குணமாகும் என்று நினைக்கிறார்கள். இதைத்தானே மரண நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.